வீட்டிற்கும் ஏனைய பெரியவர்களுக்கும் யமதறிய சகோதர சகோதரர்களுக்கும் இள மகனை போருக்கு அனுப்பி எதிர் உடலை தாறு மாறாக கூறுப்பட்டு வாடா என்று சொல்லி தமிழ்மாறு உதித்துவிட்டு ஓடி விளையாடு பாப்பா, இனி வைத்திருக்க ஆகாது பாப்பா என பாரதியார் பாட்டுக்கு பெருமை தேடி தந்த சிறுமிகளுக்கும் நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். இங்கு அமர்ந்திருக்க சபையோருக்கு அனைவருக்கும் என் முதல் கண் நன்றி வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் குருப்பூர் கிராமம் ராஜேஸ்வரி நாடக எங்கள் கம்பெனி உரிமையாளர் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் குருப்பூரை சேர்ந்த உயர் திரு நாகராஜன் அவர்கள், எங்கள் கம்பெனி தலைவர் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் குருப்பூரை சேர்ந்த உயர் திரு சுந்தரமூர்த்தி அவர்கள், எங்கள் கம்பெனி ஆசிரியர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமல்லூர் வட்டம் பாப்பாகுள கிராமம் உயர் திரு ஆசிரியர் ரேடியோ புகைப்பெற்றவர், டிவி புகைப்பெற்றவர், தமிழ்நாடு அரசு கலை நன்மொழி விருது பெற்றவர், எங்கள் பாப்பாகுளத்தை சேர்ந்த ஆர்மனிஸ்டர் ஏ மணி ஆசிரியர், எங்கள் கம்பெனி நிர்வாகி திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் குன்னத்தூரை சேர்ந்த உயர் திரு சாமிநாதன், எங்கள் கம்பெனி ஏஜென்ட் ஆரடிமா நகரம் பழைய பஸ் ஸ்டாண்டில் அரியத்தம்மா கோயில் பக்கத்திலே சிவா அம்மு இவர்கள் பாத்தியனால் இன்று இரவு இந்த மேடையிலே நடத்தக்கூடிய நாடகம் பெயர் என்னவென்றால் வாழ்வையே வெல்லும், வாழ்வையே வெல்லும், வாழ்வையே வெல்லும். வாழ்வையே வெல்லும் எனும் நாடகத்தை நடத்த முன்வந்திருப்பதினால் இதில் எதுவிதமான புத்தந்த போதிலும் தங்கள் வீட்டில் குழந்தைகள் தவறு செய்துவிட்டால் அதை எவ்வாறு அனுசரித்து ஆதரிக்கிறீர்களோ அதே போல் என்னையும் என் பின்னொரு நடிகரையும் மனமாறு மன்னிக்குமாறு படியபடி கேட்டுக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
இருக்குமாறு பணியபடி கேட்டுக் கொள்கிறேன். அமைதி அமைதி அமைதி. அன்பு கொண்டு வந்த உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அமைதியாக அன்பு கொண்டு வந்த உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அமைதியாக இருந்தாலே எங்கள் கண்ணி ரசிக்கும். பாட்டு கவராத பேரு
கடம்புரா இன்னைக்கு கலங்குதம்மா என் மனசு அந்த மனசு சோடிபுரா அந்த சோடிபுரா அந்த சோடிபுரா சோழனே இன்னைக்கு சோழம்மா என் மனசு அந்த சோழ அந்த சோழ குண்டு போட்ட போட்டு தெரியாதா நான் வச்சனோதா அட உன்னை விட்டு ஒரு நாளும் என் கணவனை நினைக்கவில்லை அடி என் புருஷன் நல்லவரி வல்லவரி நானும் மலர பறிக்கவே இல்லக்கா இனிமே தான் மலர பறிக்கலாம்னு இருக்கேன் சரிக்கா நம்ம எல்லாத்தையும் உள்ள வச்சிருக்கேன் சொன்னா இல்லக்கா என்னடி மலர்களை பறிச்சு மாலையாக அல்லவா வாங்கடி என்னக்கா அழகா அழகா இருக்கு பத்தியா எங்கக்கா இருக்கு இல்லக்கா நிறைய மலர் இருக்கு ஆமா ஆமா நேத்து பார்த்து அதிகமாக இருக்கு இங்க பாரு இதெல்லாம் என்ன மலரு என்னடி இதெல்லாம் என்னடி இதுவா அக்கா அதற்கு பாருங்க அது ஃபுல்லா அரும்புக்கா அது அரும்பு இதுக்கு முன்னாடி என்னன்னு தெரியல ஏண்டி இதெல்லாம் மலரே கிடையாது மலரே இல்லையா தொட்டா சிலுங்கிடி இப்ப தொட்டு பார்க்கலாம் ஐயோ தொடாது தொட்டா சிலுங்கிடி சிலுங்கின்றது எப்படி சிலுங்குது பார்க்கலாமா தொட்டுனா எல்லாம் மொத்தம் அப்படியே சுருங்கிடுது அப்படியா நான் பார்த்ததே இல்ல இது வரைக்கும் பார்த்தது இல்லையா பிடிக்கிற மாதிரி இப்படி ஆயிடும் உன்ன மாதிரி சரி சரி பாருங்க ஏண்டி அதோ இருக்கு அதெல்லாம் இறங்கி மலரு அது ஃபுல்லா சாமந்தி மலரடி சாமந்தியா ஆமா இவ்வளவு அழகா மங்களகரமா இருக்கு பாரு ஆமாண்டி நல்லதுக்கு உதவும் கெட்டதுக்கு உதவும் ஆனா இந்த மலர்லாம் இல்லன்னா இங்க இருக்கிறவங்களுக்கு வேலையே இல்லடி உண்மைதான் என்ன சொல்ற மலர் இல்லைன்னா இவங்களுக்கு யாருக்கும் வேலை கிடையாது இதெல்லாம் சாமிக்கு ரொம்ப உகந்த மலர்டி ஏண்டி என்ன இதோ இருக்கு இதெல்லாம் என்னடி மலர் இதெல்லாம் கொடிமல்லிடி கொடிமல்லியா ஆமா இவ்வளவு அழகா கொடி 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 அது வரைக்கும் ஓடி இருக்கு தப்பி தவறி அங்க போயிட பாரு அங்க போய் தாண்டி
மலரை பறிக்கணும்? போவாதிரியாங்க. ஏன் போக கூடாது? அந்த கொடிமல்லி எல்லாம் கால்ல வந்து பின்னிக்கிண்டி. ஆமா அங்க போகாத, அதெல்லாம் ஆபத்தான இடமா? ஆமா சரி சரி போகாத. ஏண்டி ஆமா வாங்க, நான் ஒரு மல்லி பார்த்துருக்கேன். என்னக்கா ஒரு குண்டு மல்லி பார்த்தியா? ஆமா ஆமாண்டி, குண்டு மல்லி ஒண்ணே ஒண்ணு சைடுல இப்படி வச்சு பாரு, அப்படி இருக்கும். நிறைய பூ வச்சா அழகா இருக்கு. தலை நிறைய வச்சுட்டு போய் எடுத்துக்கு. என்ன இருக்கு அந்த குண்டு மல்லி? அழகு சொல்லலடி. நான் ஏன் சொல்றேன்னா, அதிகமா பூ வச்சுனா அழகு வராது. அப்படியா? கொஞ்சமா வச்சு பாரு, அதுல இந்த குண்டு மல்லி வச்சுன்னு வச்சுக்க, இந்த சைடுல நல்லா ஃப்ரீயா விட்டு நல்லா வச்சு பாரு, அப்படி இருக்கும். கொஞ்ச நேரத்துல நான் கொஞ்ச நேரத்துல ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு அந்த குண்டு மல்லி குண்டு மல்லி பறிச்சு அக்கா குண்டு மல்லி பறிச்சு தலையில வச்சுக்கினா வெயிட்ல வீசுறா. நம்ம ஹேர் பின் சொல்றோம்ல, அதுவே வளைச்சுக்கும். அக்கா நான் ஒரு அழகான மலர் ஒண்ணு பாத்துருக்கேன். அந்த மலரை பாத்தீங்கன்னா ஆடி அசந்து போயிடுங்க. எங்க இருக்கு பாடிங்க? அவ்வளவு சொல்றேன். மலரை காட்டா அப்புறம் பாத்துட்டு எனக்கு வேணும் எல்லாம் கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன். ரசிக்கிறதோட சரி, அதை பறிக்கணும்னு நினைக்க மாட்டேன். அப்படியா? அதோ இருக்கே, அதோ மஞ்சள் கலர் அந்த ரோஸ் தாண்டி வேணும். எதடி அது ஒரு அதுவா? அதோ இருக்கு. இந்த மஞ்சள் கலரா? ஏண்டி அதுக்கு பெயர் இருக்குதா? அதுதான் ரோஜா மலர். ரோஜா மலரா? ஆமா. ரோஜா பாத்துருக்கியா? நீ சொன்னதான் அந்த மலர் பின்னாடி போயிடுச்சு. அது எல்லோ கலர் ரோஸ். எனக்கு மட்டும்தான் அது. அப்படியா? ஆமா. ஏண்டி அந்த ரோஜா பூவுல ஆபத்து இருக்குடி, அந்த பூ வேண்டாம். என்னடி சொல்றேன்? அந்த ரோஜா தோட்டத்துல ஆபத்தா? அந்த பூவுல முள்ளு இருக்குடி. முள்ளு இருக்கா? முள்ளு இருந்தா என்ன பரவாயில்ல. பறிச்சா பூவுல இருக்கிற முள்ளு உன்னை குத்திடுடி. அது குத்திச்சுன்னா என்னடி ஆகும்? சொல்றதை கேளு, யார கூடமா குத்திடும். அப்ப எனக்கு அந்த மலர் வேண்டாம். வந்துரு. ஐயோ மலர்களை பறிச்சு மலரா வீடியோ எப்படி சொல்லுடி? எப்படி போலாம் பாசமலே பாடி